நாத்திகவாதம் மற்றும் பிரிவினைவாத கொள்கைகளை கொண்ட மக்கள் நல கூட்டணி குறித்து வீடு வீடாக சென்று இந்து முன்னணி அமைப்பினர் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று அக்கட்சியின் தலைவர் ராமகோபாலன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இந்து முன்னணி அமைப்பின் கோவை மண்டல பொதுக்குழு கூட்டம் ஈரோட்டில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் திப்பு சுல்தானுக்கு தமிழகத்தில் மணிமண்டபம் கட்டக்கூடாது, தமிழகத்தில் ஆங்காங்கே தோன்றும் திடீர் தேவாலயங்கள் மற்றும் மசூதிகளுக்கு தடை விதிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 10 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ராமகோபாலன் மக்கள் நல கூட்டணியில் உள்ள கம்யூனிஸ்ட் கட்சிகள் நாத்திக மற்றும் பிரிவினைவாத கொள்கைகளை கொண்டது என குற்றம் சாட்டினார். எனவே இந்த கூட்டணி இந்து மக்களுக்கு துரோகம் செய்யும் என்பதை தமிழகம் முழுவதும் வீடு வீடாக சென்று இந்து முன்னணியினர் பிரச்சாரம் செய்வார் என்று ராமகோபாலன் கூறினார். இந்த மக்கள் நல கூட்டணியில் அங்கம் வகிக்கிறார் 2 பேரும் நாத்திகவாத பிரிவினைவாத அமைப்புகளுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடியவர்கள். இந்த நாட்டின் பெரும்பான்மை மக்களான இந்துக்களுக்கு விரோதமானது. ஆகவே இந்த அவியல் கூட்டணி எப்படி இந்துக்களுக்கு துரோகம் பண்ணுகிறது என்பதை வீடு வீடாக சென்று மக்களிடத்தில் விளக்க வேண்டும் என்று இந்து முன்னணி கோருகிறது.